வானம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம். வானம் போல் விரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். தலாங்குதோம் 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 வாரம் ஒரு முறை வரும் தாளம் நிகழ்ச்சியில் உங்களுடன் மீண்டும் இணைந்திருக்கிறோம். இன்றும் என்றும் போல் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. That's right. Over the next half hour, we aim to both inform and entertain you with the latest exciting events from our Indian community. இன்று உங்களுடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் கொள்ளை கொள்ளவிருக்கும் மற்ற 3 சமூக நிகழ்வுகள் என்னென்ன? Here is a sneak preview of what we have lined up for you today. மொழி வளத்தை சோதித்த விவாத களம். Beyond festivity, building community. புதிய அரங்கம், புதிய தொடக்கம். மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்கான சாதனம் மட்டுமல்ல, இது கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் அடையாளத்தை வளர்ப்பதற்குமான ஊடகம். அதனால்தான் பன்முக கலாச்சாரம் கொண்ட சிங்கப்பூரில் தாய்மொழி கற்றலுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. In Singapore, the value of mother tongue languages has long been recognized as essential to preserving cultural identity and fostering deeper connections within communities. As a result, mother tongue education is not only encouraged but is made a compulsory part of the national curriculum at both primary and secondary school levels. This approach ensures that students grow up with a strong bilingual foundation. இருமொழி கொள்கை நம் சிங்கப்பூரின் கல்வி முறையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தாய்மொழியின் முக்கியத்துவத்தை இளம் வயதிலிருந்தே மாணவர்களிடையே வலியுறுத்தினால் மட்டும்தான் எதிர்காலத்தில் அவர்களால் தங்களது தாய்மொழியை நிலைநாட்ட முடியும், அவர்களது அடையாளத்தையும் கட்டிக்காக்க முடியும். English has become the increasingly dominant language spoken in Singaporean households, rising from a third in 2010 to nearly half in 2020. A recent survey by the Institute of Policy Studies reflects this shift, showing improved English proficiency but a slight decline in mother tongue fluency. This indicates the trend that younger generations are growing up with greater exposure to English in their homes, schools, and media, with fewer opportunities to engage in mother tongue contexts. தாய்மொழிகள் செழித்து வளரக்கூடிய ஆதரவான சூழல்களை உருவாக்க கல்வியாளர்கள், பெற்றோர் மற்றும் சமூக பங்குதாரர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றனர். பள்ளி சார்ந்த திட்டங்கள், கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான கற்றல் முயற்சிகளின் மூலம் இளைய தலைமுறையினருக்கு தாய்மொழி கற்றலை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றும் முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. At the heart of these efforts lies the crucial step of encouraging young people to actively speak their mother tongue. When they begin to think in the language and articulate freely, the language transforms from a subject to be studied into a personal means of communication. This sense of ownership is what ultimately sparks a deeper connection and lasting passion for their mother tongue. தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தமிழ் மொழியில் சிந்தித்து பேசி தங்களது கருத்துக்களை விவாதிப்பதற்கான ஒரு தளத்தை வழங்கிய நிகழ்வை பற்றிதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். தமிழ் மொழி மாதத்தை முன்னிட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்படும் விவாத போட்டி நிகழ்ச்சிதான் சொற்போர். தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் 9வது முறையாக இடம்பெற்ற இவ்வாண்டின் சொற்போர் நிகழ்ச்சி அண்மையில் உமரப்புலவர் தமிழ்மொழி நிலையத்தில் நடந்தேறியது. மாணவர்கள் இளம் வயதிலிருந்தே
தமிழ் மொழியில் சரளமாக பேசுவதற்கான ஆர்வத்தையும் தன்னம்பிக்கையையும் தகுந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவதை தனது முக்கியமான நோக்கமாக கொண்டுள்ளது சொற்போர். பல விவாத போட்டிகள் தமிழ் சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தொடக்கநிலை பள்ளி மாணவர்களுக்காக ஒரு போட்டி நடத்தணும். ஏன்னா தமிழை நம்ம அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலே அதை கொண்டு வரணும். தொடக்கப்பள்ளியில் அந்த எக்ஸ்போஜர் நம்ம கொண்டு வரும்போது அவங்களுக்கு அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றும் அந்த தன்னம்பிக்கையும் கூடும். மேலும் மேலும் அவங்க உயர்நிலை பள்ளி, தொடக்க கல்லூரியில் பாலிடெக்னிக்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது அவங்க அந்த விட்டுட்ட அந்த ஒரு ஆரம்ப புள்ளி அவங்களுக்கு தொடர்ந்து பயனளிக்கும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம ஈராண்டு ஒரு முறை தொடக்கநிலை பள்ளி மாணவர்களுக்கு இந்த சொற்போரை நடத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வாண்டு சொற்போரில் மொத்தம் 18 பள்ளிகள் பங்கு பெற்றின. பல சுற்றுகளுக்கு பிறகு கேஷரினா தொடக்கப்பள்ளியும் ஹவுகாங் தொடக்கப்பள்ளியும் இறுதிச் சுற்றில் சந்தித்தன. மனதளவில் இளமையுடன் இருப்பதற்கு பணத்தை விட உறவுகளே காரணமாக அமைகின்றன எனும் தலைப்பில் ஒட்டியும் வெட்டியும் பேசினர் போட்டியாளர்கள். அதனைத் தொடர்ந்து தயாரிப்பின்றி விவாதிக்கும் சுற்றும் இடம்பெற்றது. இரு பள்ளிகளுக்கும் இடையே விறுவிறுப்பாக நடந்தேறிய போட்டியில் மாபெரும் வெற்றியாளர்களாக வாகை சூடினர் கேஷரினா தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள். மாணவர்களின் பேச்சு திறமையும் தங்களுடைய வாதங்களுக்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சியும் நடுவர்களை பெரிதும் கவர்ந்தன. இன்னைக்கு இறுதி சுற்றுல 2 பள்ளியை சேர்ந்த மாணவர்களும் ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. அவங்களுடைய பேச்சு திறனும் சரி, விவாத திறனும் சரி, அவங்க தயாரித்து வந்த அந்த ஆய்வுகள்லாம் ரொம்ப அருமையாகவே செஞ்சுருந்தாங்க. அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு படிப்படியாக எடுத்து வச்சு நல்லா தொகுத்து வழங்கினாங்க. அதனால் 2 அணியினருமே ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள், சக மாணவர்கள் என அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களின் முன் போட்டியாளர்கள் தங்கு தடையின்றி தங்களது வாதங்களை திறம்பட முன்வைத்தனர். மாணவர்களை மேடைக்கு தயார்படுத்துவதில் ஆசிரியர்களின் வலுவான வழிகாட்டுதலும் அவர்கள் மேற்கொண்ட கடுமையான பயிற்சியும் ஒரு முக்கிய பங்கு வகித்தன. முதல்ல நம்ம பள்ளி முடிஞ்சக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து ஆசிரியர்களோடு நம்மளோட உரையை பயிற்சி செஞ்சோம். அப்புறம் தயாரிப்பின்றி சுற்றுக்கு நம்ம வேறு தலைப்புகளை பயிற்சி செஞ்சோம். அதன் பிறகு நம்ம வீட்டுக்கு சென்றக்கப்புறமா மெய்நிகர் வழியாக நம்ம எல்லோரும் சந்திச்சுட்டு நம்மளோட உரையை பயிற்சி செஞ்சோம். அதுக்கப்புறமா நம்ம தயாரிப்பின்றி சுற்றியும் பயிற்சி செஞ்சோம். சவால்கள்னால் லைக் உரையை மனப்பாடம் செய்கிறது. அதுக்கப்புறம் சில வார்த்தைகள்லாம் எங்களுக்கு புரியாது. அதனால் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த உரையெல்லாம் திருப்பி கொஞ்சம் புரிஞ்சு அதை மனப்பாடம் செய்து அதுக்கப்புறம் தயாரிப்பின்றி சுற்றுக்கு இம்ப்ராம்ப்டு ரவுண்டுக்குலாம் டாபிக் என்ன வேணாலும் கொடுப்பாங்க. அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நிறைய டாபிக்ஸ் செஞ்சுட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் புதுசாக நிறையா கற்றுண்டோம். இப்போட்டியின் மூலம் பல புதிய தமிழ் சொற்களை கற்றுக்கொண்டதாகவும் தமிழில் பேசும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டதாகவும் தெரிவித்தனர் மாணவர்கள். இந்த போட்டியில் எனக்கு நிறைய தன்னம்பிக்கையெல்லாம் வந்துச்சு. ஏன்னா முதல்ல நான் மேடையில் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். தமிழில் எனக்கு மிகவும் வளர்ந்துச்சு. மேலும் எனக்கு நிறைய புது நண்பர்கள் எல்லாம் சந்தித்தேன். எனக்கு இதுலேருந்து என் மொழி வளத்தை நான் நல்லாவே அதிகரிச்சுக்கிட்டேன். பல புதிய வார்த்தைகள், அப்புறம் ஒரு சிறிய காலகட்டத்தில் நான் ஒரு பல பத்திகளை மனநம் செய்கிறதா இருந்துச்சு. அது எனக்கு ஒரு சவாலாக இருந்தாலுமே அதோட பலன் எனக்கு இறுதியில் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கல்வி வகுப்பறைகளோடும் பாட புத்தகங்களோடும் நின்று விடுவதில்லை. மாணவர்கள் தங்களது சிந்தனைகளையும் கருத்துகளையும் தங்களது தாய்மொழியில் சரளமாக எடுத்துரைக்கும் திறன் இன்றைய உலகில் மிகவும் முக்கியமானது. எனவே சொற்போர் போன்ற போட்டிகள் மாணவர்களின் கல்வி பயணத்தில் ஓர் இன்றியமையாத கற்றல் அனுபவம் என்று சொன்னால் அது மிகையாகாது. Wow, Suganti, to call Sorpor a war of words would be an understatement. It was powerful and inspiring showcase of Tamil language excellence among the younger generation. மாணவர்களுடைய படைப்பாற்றல் நமது நிகழ்ச்சியின் ரசிகர்களாகிய உங்களையும் கவர்ந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி மாலினி, அடுத்து நாம் எந்த சமூக நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம்? Well, we just witnessed a celebration of language. Up next, it's a celebration of community. But before we dive into that story, let's take a short break. Stay with us. Beyond festivity, building community. It's truly a celebration of heritage, community, and shared values.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இந்திய கலாச்சாரத்தில் அறுவடை திருவிழாக்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு. இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் அதன் தனித்துவமான அறுவடை திருவிழாவை கொண்டாடுகிறது. இவ்விழாக்கள் அனைத்தும் ஆண்டின் வெவ்வேறு நேரங்களில் கொண்டாடப்பட்டாலும் இவை நன்றியுணர்வு, கலாச்சார பெருமை ஆகியவற்றின் அடையாளங்களாக திகழ்கின்றன. Be it Pongal in Tamil Nadu, Vaisakhi in Punjab, Sankranti in Andhra Pradesh, or Onam in Kerala, each harvest festival reflects the unique traditions of its region. While customs may differ, the core sentiment remains the same: honoring our farmers, thanking the land, and expressing gratitude for the yield that it provides. இன்றைய நவீன உலகில் இது போன்ற அறுவடை திருவிழாக்கள் இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தை பெற்றுள்ளன. நமது மரபுகளை உயிர்ப்புடன் வைத்திருப்பதும் நமது பாரம்பரியத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்ப்பதும் அறுவடை திருவிழாக்களின் முக்கிய நோக்கமாக மாறியுள்ளது. Up next, we take you to one such celebration that brought the community together. Let's check it out. The Vaisakhi Mela is an annual celebration organized by the Singapore Khalsa Association held in honor of Vaisakhi, the harvest festival of the Sikh community. This year's celebrations carried the theme Celebrating Unity in Diversity, a meaningful message aimed at bringing together Singaporeans from all walks of life for a weekend filled with connection, cultural exchange, and festive cheer. Vaisakhi Mela is a time when we all come together to honor our roots, celebrate our identity, and reflect on the spirit of resilience and unity that has shaped our community. It marks both the Harvest Festival of Punjab, a time of gratitude and abundance, and the historic birth of Khalsa, which continues to inspire courage, service, and justice in our lives. This year at SKA, we are especially excited to welcome everyone to a vibrant Vaisakhi Mela filled with cultural performances, poetry, music, and community celebrations. Each year, Vaisakhi Mela is organized on a grand scale. The two-day event this year featured a vibrant lineup of activities alongside the cultural performances and festivities. Whether it's a darts competition, a futsal tournament, or women's Zumba session, the event offered something for everyone. Notably, the Singapore Khalsa Association continued its meaningful tradition of offering free health screenings to the community, this year with a special focus on women. Such screenings play a vital role in promoting early detection and awareness, helping individuals take charge of their health proactively. We are quite supportive of this ad hoc health screening that we do for these events. The important thing is to sometimes they can pick up abnormal things during the screening, and we actually encourage them to go for follow-up. So that's one important thing. And we also use this opportunity to do screening that is not commonly done, especially for women who might not want to do the breast mammogram and the pap smear. So we also try to see how we can actually buy in this among the ladies in the community. Some of the women say, yes, sister, I have gone and then there's some abnormality and have seek treatment, early treatment, which really saved their lives, you see. So I want more women to go for all this, and of course we want to continue to do this to create awareness to all these women. Another cherished tradition of the Vaisakhi Mela is the presentation of Excellence Awards to students, recognizing those who have excelled in the national examinations over the past year. The awards serve as a powerful encouragement for students to continue striving in their academic journey. They also stand as a tribute to the families and teachers who have supported and nurtured them along the way. Family support is also very important. My parents supported me through my N-level journey. I'm very grateful. The Singapore Khalsa Association has always placed strong emphasis on sports, and the Vaisakhi Mela is an embodiment of that spirit. The sporting tournaments held as part of the event offer participants of all age groups a chance to bond over friendly competition and shared passion. A particularly meaningful aspect is the inclusion of members from other communities, staying true to the theme of unity in diversity and reinforcing the Mela's inclusive spirit. Actually, it feels great because I think it's a great effort by Khalsa to organize this. And also, we have an opportunity to meet old friends from different parts of Singapore. And another very good thing is that this time they allowed 2 non-Sikhs to be involved in the Mela, the football. And I think that's a very great idea. And I know we meet, as I said, we meet other communities and all that. We are all friends here actually. We know each other for many years. But actually my team is just making a comeback after about 15 years. So I think it feels great. So thankful to Khalsa, and the ambience, the environment is great. We're all having fun.
Vaisakhi Mela is indeed a cultural celebration, but the Singapore Khalsa Association takes this opportunity to go beyond the festivities and reinforce meaningful values within the community. From championing a healthy lifestyle through healthcare and sports to nurturing academic excellence and character in the younger generation, the Vaisakhi Mela becomes more than just a celebration. It becomes a catalyst for community growth and upliftment. ஒரு சமூகத்தை ஒன்று திரட்டிய கொண்டாட்ட நிகழ்ச்சியை பார்த்தோம். அடுத்து நமது உள்ளூர் தமிழ் நாடகத்துறையில் எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சியை பற்றி பார்க்க போகிறோம். That story coming up right after this short commercial break. Stay tuned. உள்ளூர் நாடக குழுவின் சாதனை. நாங்க செஞ்ச every item we had to do something new. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். Welcome back. மாலினி, Black Box அரங்கம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? Yes, I do. A black box theatre is a simple performance space, usually a square room with black walls and a flat floor. Its minimal setup allows for great flexibility in staging and lighting, making it an ideal space for intimate, experimental or small-scale productions where the focus is entirely on the performance. அண்மையில் ஒரு உள்ளூர் தமிழ் நாடக குழு தனது சொந்த Black Box அரங்கத்தை கட்டியுள்ளது. Curious to know more about this exciting new space and what it means for the Tamil art scene in Singapore? Let's find out. சிங்கப்பூரில் சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக எண்ணற்ற தமிழ் நாடக குழுக்கள் தங்கள் படைப்புகளை மேடையேற்றியுள்ளன. இதன் அடுத்த கட்ட முயற்சியாக அண்மையில் அகம் நாடக குழு ஒரு Black Box அரங்கத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்தது. இதுவே சிங்கப்பூரில் ஒரு தமிழ் நாடக குழுவால் கட்டப்பட்ட முதல் Black Box அரங்கமாகும். தங்களுக்கென ஒரு பிரத்யேகமான அரங்கத்தை கொண்டுள்ளதால் அகம் நாடக குழு இப்போது கலைஞர்களை வளர்ப்பதிலும் தயாரிப்புகளின் தரத்தை உயர்த்துவதிலும் அதிக நிகழ்ச்சிகளை நடத்துவதிலும் கவனத்தை செலுத்த முடியும். அதே நேரத்தில் சமூகத்தில் உள்ள மற்ற கலை குழுக்களுக்கும் இந்த அரங்கத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் வழங்க முடியும். தமிழ் நாடகங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது எப்படி என்று யோசித்ததன் விளைவுதான் இந்த Black Box. நமக்கு தமிழ் மேடை நாடகங்களுக்கு என்று ஒரு அரங்கம், சொந்தமாக அரங்கம் இருந்தால் நாம் விரும்பிய நேரத்தில் விரும்பிய படைப்புகளை இங்கே உருவாக்கலாம். இடங்களை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதன் காரணமாகத்தான் இந்த அகம் Black Box உருவாகி இருக்கிறது. சிங்கப்பூரின் தமிழ் மேடை நாடக சமூகத்தில் 110 இருக்கைகள் கொண்ட Black Box அரங்கத்தை கட்டுவது ஒரு புது முயற்சி. இவ்வரங்கத்தின் கட்டுமான பணியின் ஒவ்வொரு கட்டத்திலும் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து நாடகத்துறையின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு தரமான அரங்கத்தை எழுப்பியது அகம் நாடக குழு. எக்ஸ்பீரியன்ஸே இல்லை யாருக்குமே Black Box கட்டுறது அப்படிங்கிறது. நம்ம ஆர்டிஸ்ட் இல்லை நம்மளோட யாருக்குமே தெரிஞ்சவங்களுக்கு எது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே சவால் தான் இருந்துச்சு. லைக் எலக்ட்ரிசிட்டி, நம்ம இடம் நம்மளுக்கு ஒரு ஹைட் வேணும், நம்மளுக்கு நிறைய ஹைட் வேணும். ஸோ அந்த மாதிரி ஹைட்டில் ஒரு இடமா எடுக்கும்போது அதுக்கான பவர் ரிக்வயர்மெண்ட், அதுக்கான எலக்ட்ரிசிட்டி ரிக்வயர்மெண்ட், வயரிங் ரிக்வயர்மெண்ட், ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி சிட்டிங் பண்ணலன்னா சிட்டிங் ரிக்வயர்மெண்ட், லைசன்ஸ். நாங்கள் செஞ்ச எவ்ரி ஐட்டம் we had to do something new. We have to consult some specialist. ஒரு நாடக நிறுவனம் எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த திறனாளர்களை ஒன்றிணைக்கிறது. எனவே தனது சொந்த அரங்கத்தை தொடங்கியுள்ள அகம் நாடக குழு இப்போது வெவ்வேறு துறைகளைச் சார்ந்த புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். தமிழ் நாடகத்துறையில் நுழைய பலருக்கும் இதுபோன்ற முயற்சிகள் ஒரு ஊக்குவிப்பாகவும் அமையும். ஒரு தியேட்டர் கம்பெனிக்குன்னே நிறைய வகையான ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுது, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு Black Box சேர்ந்த ஒரு திறன்களை உருவாக்கணும்னா ஒரு தமிழ் தியேட்டர் இப்போ தமிழ் கம்யூனிட்டியில் இதை ஒரு புதுமையாக்கி அண்ட் நிறைய இதுக்கான தேவையான ப்ரொஃபஷனல்ஸை க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் நோக்கிறோம். திறப்பு விழாவின் ஒரு பகுதியாக முச்சந்தி என்ற தலைப்பில் ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டது. அகம் நாடக குழுவின் புதிய Black Box அரங்கத்தில் இடம்பெற்ற முதல் நாடகம் என்ற பெருமை இதற்கு சேரும். அகம் நாடக குழுவின் தயாரிப்புகள் சமூகத்தில், குறிப்பாக இளையர்கள் மத்தியில் ஒரு வலுவான ஈர்ப்பை கொண்டுள்ளன. நமது மொழி மற்றும் அடையாள உணர்வை வளர்க்க உதவுகின்றன. அதே நேரத்தில் தமிழ் பேசும் பழக்கத்தையும் தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. நம்ம தமிழருடைய கலாச்சாரம், ஐடென்டிட்டி, தியேட்டர்
எல்லாம் தியேட்டரும் எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும். தொடர்ந்து அகம் நடத்தும் எல்லா நிகழ்வுகளுக்கும் நாங்கள் ஆதரவு அளிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். காரணம் என்னென்னா, நிறைய இளையர்கள் வந்து அகம் நடத்தும் நிகழ்ச்சிகளை வந்து ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் தொடர்ந்து வளரணும், தமிழ் இளையர்கள் பேசணும் அப்படின்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கணும். அதனாலேயே நாங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு எங்களோட ஆதரவை வழங்க அவளோடு இருக்கிறோம். சிங்கப்பூர் தமிழ் மேடை நாடகத்துறைக்கு இது ஒரு புதிய அத்தியாயம். இந்த பிளாக் பாக்ஸ் அரங்கம் சிங்கப்பூர் இந்திய கலைத்துறைக்கு மட்டுமல்ல, நம் இந்திய சமூகத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். இது போன்ற முயற்சிகள் மேலும் உருவெடுக்க சமூகத்தின் ஆதரவு மிக முக்கியம். Are you organizing any community event and would you like it to be featured on our program? அப்போது மறக்காமல் முன்கூட்டியே இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகிறது. Till we meet again, have a great weekend and a fantastic week ahead. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மாலினி, Suganthi. This is Thalam Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்த தாளம்.